ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபேஷியல் நர்வ் பாதிக்கப்பட்டு முகவாதம் வரக்கூடுறதுக்கான வாய்ப்புகள். ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன், இன்னொன்று வந்து ஹைட்ரோஜெனிக் ஆப்ரேஷன் பண்ணும்போது நடக்கலாம், இன்னொன்று வந்து ட்ராமான்னு சொல்லக்கூடிய அடிபடக்கூடிய நேரத்தில் அந்த எலும்பு உடையிறதுனால வரலாம். சில பேர்த்துக்கு அடிபட்டு அந்த எலும்பு உடஞ்சதுக்கப்புறம் அந்த பாதிப்பு க்யூர் ஆகும்போது ஏற்படக்கூடிய வீக்கத்தினால வந்து இந்த மாதிரி ஃபேஷியல் நர்வ் பாதிப்பு, அதாவது இந்த பெல்ஸ் பால்சின்னு சொல்லக்கூடிய இந்த முகவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கூடவே நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய அயட்ரோஜெனிக்னா நாமளே உருவாக்குறது. குறிப்பாக சில நேரங்கள் வந்து இப்போ நாங்கள் மருத்துவர்கள் வந்து சர்ஜரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மூளையில், அதாவது வெளிப்பக்கத்தில் சிபி ஆங்கிள் டியூமர் அப்படிங்கிற ஒரு கட்டி இருக்கும், அதே மாதிரி இந்த பரோட்டிட் கிளாண்டில் ஒரு கட்டி இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த மாஸ்டாய்டு சர்ஜரி, இதெல்லாம் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஆப்ரேஷனில் வந்து இந்த நரம்பு டச் ஆகிறனால, ஏன்னா நரம்புகள்லாம் வந்து நம்ம பெருசாக ரொம்ப அதை கட் பண்ணணுங்கிற தேவையில்லை, டச் பண்ணாவே அந்த நரம்பு வந்து சில நேரங்கள் வந்து வேலை செய்யாது. வணக்கம், நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஈரோட்டிலிருந்து. மூளை, தண்டுவடம், நரம்பு மற்றும் அது சம்பந்தமான வியாதிகளை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக ஒவ்வொரு வாரமும் நம்ம வியாதிகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம், நரம்பியல் சம்பந்தமான வியாதிகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். கடந்த 2 வாரங்களாக பெல்ஸ் பால்சி, அதாவது ஃபேஷியல் நர்வில் ஏற்படக்கூடிய ஒரு வியாதியை பற்றி, அதாவது குறிப்பாக தமிழில் சொல்லணும்னா முகவாதத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். முகவாதத்துக்கான அடிப்படையான சில காரணங்கள் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து இடியோபத்திக், அதாவது 60% எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வரலாம், இல்லைன்னா ஹெச்எஸ்வி இல்லை ஹெர்பிஸ் சாஸ்டர் வைரஸ் இல்லை சிஎம்இ வைரஸ்னால வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். போன வாரம் இந்த பெல்ஸ் பால்சிக்கு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன், அதை நான் இந்த வாரம் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நீங்கள் இப்போ வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு நார்மலாக மூடுற மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட கண்ணு வந்து நார்மலாக மூடாது. அதனால் இந்த கண்ணை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். இல்லைன்னா கார்னியல் அல்சரேஷன் வந்து பார்வை பறிபோகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்தால், ஏன்னா இந்த வியாதி வந்தால் 2 முதல் 3 வாரங்கள் ஆகும் இல்லையா, அது ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ், அதாவது கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நீங்கள் வெளியில் போகலாம். இப்போ 2 வீலர்லாம் நீங்கள் ஓட்டும்போது நீங்கள் நேரடியாக வந்து காற்று நம்ம மேலே படும்போது ஜென்ரலாக நம்ம கண்ணை மூடுவோம், இந்த கண்ணு மூடும், ஆனால் இந்த கண்ணு மூடாது. அதனால் தூசு, காற்று, எல்லா அழுக்கும் வந்து நம்ம நேரடியாக கண்ணு மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வெளியே போகும்போது, பர்டிகுலராக 2 வீலர் ஓட்டும்போது கூலிங் கிளாஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயம் வீட்லேயுமே நீங்கள் வந்து இந்த லூப்ரிகண்ட் ஐ ட்ராப்ஸ், அதாவது இதுக்குன்னு சில ஐ ட்ராப்ஸ் வந்து இருக்குது. அந்த ஐ ட்ராப்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதோட முக்கியமான ப்ராப்ளமே ட்ரைனஸ் ஆஃப் த ஐ, அதாவது இந்த லாக்ரிமேஷன் சொல்லக்கூடிய அந்த டியர்ஸ் வந்து உருவாகிறது வந்து பாதிக்கிறனால வர்றது தான். இதுக்கு வந்து நம்ம லூப்ரிகண்ட் ஐ ட்ராப்ஸ் நம்ம கண்டிப்பாக போட்டுக்கணும். அது கூடவே நீங்கள் படுக்கும்போது நீங்களாகட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களாகட்டும், நீங்கள் தூங்குனதுக்கப்புறமோ இல்லை நீங்கள் படுக்கும்போதோ இந்த அந்த பாதிக்கப்பட்ட அந்த கண்ணை வந்து நீங்கள் மூடி அதுக்கு பேடிங் மாதிரி பண்ணி நீங்கள் பிளாஸ்டர் போட்டு வச்சுக்கணும். அப்படி நீங்கள் வச்சுக்கிறது மூலமாக அந்த எக்ஸ்போஷர் கெரட்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கண் பாதிப்புலேருந்து நீங்கள் இந்த வியாதியை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது சரியாகிற வரைக்கும் நீங்கள் காப்பாற்றலாம். இதோ இந்த விஷயத்தை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் கவனமாக இதை தெரிஞ்சுக்கங்க. இன்னும் சில விஷயங்கள், அதாவது இந்த முகவாதம் ஏற்படுறது வந்து பெல்ஸ் பால்சிக்கான முக்கியமான சில காரணங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது மூளையில் உருவாகி காது எலும்பு வழியாக பரோட்டிட் கிளாண்ட் வந்து அங்கேருந்து முகத்துக்கு வந்து அசைவு கொடுக்கக்கூடிய ஒரு நரம்பு. ஸோ காதில் ஏற்படுற எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் இந்த நரம்பை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மெலிக்னன்ட் ஆர்டைட்டிஸ் எக்ஸ்டர்னா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காதில் வந்து இந்த இடத்துல ஒரு சில பேர்த்துக்கு இந்த இடத்துல கொதன்னு இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகிடும். அதனால வந்து இந்த நரம்பு பாதிக்கப்படலாம். இல்லைன்னா மிடில் இயர், ஏன்னா இந்த நரம்பு வந்து மிடில் இயர் வழியாக தான் வந்து பரோட்டிட் கிளாண்டுக்கு போகுது, அதாவது வெளியில் கபாலத்தை விட்டு வெளியில் வருது. ஸோ அந்த மிடில் இயர் இன்ஃபெக்ஷன் ஏஎஸ்ஓஎம், சிஎஸ்ஓஎம், இதில் ஏஎஸ்ஓஎம் அப்படின்னா அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியா, கிரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியா, இந்த மிடில் இயர் இன்ஃபெக்ஷனில் வந்து இந்த நரம்பு வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷனை எல்லாம் நீங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா இந்த முகவாதம்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேஷியல் நர்வ் பாதிப்புலேருந்து நீங்கள் உங்கள் நரம்பை வந்து பாதுகாக்கலாம். இது கூடவே நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய அயட்ரோஜெனிக்னா நாமளே உருவாக்குறது. குறிப்பாக
சில நேரங்கள் வந்து இப்போ நாங்கள் மருத்துவர்கள் வந்து சர்ஜரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மூளையில அதாவது வெளிப்பக்கத்தில் சிபி ஆங்கிள் டியூமர் அப்படிங்கிற ஒரு கட்டி இருக்கும். அதே மாதிரி இந்த பரோட்டிட் கிளாண்டில் ஒரு கட்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாஸ்டாய்டு சர்ஜரி இதெல்லாம் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது, அந்த ஆப்ரேஷனில் வந்து இந்த நரம்பு டச் ஆகிறனால ஏன்னா நரம்புகள்லாம் வந்து நம்ம பெருசாக ரொம்ப அதை கட் பண்ணணுங்கிற தேவையில்லை. டச் பண்ணாவே அந்த நரம்பு வந்து சில நேரங்கள் வந்து வேலை செய்யாது. ஸோ இந்த ஆப்ரேஷன்ல எல்லாம் இந்த மாஸ்டாய்டு சர்ஜரி, பரோட்டிட் சர்ஜரி, சிபி ஆங்கிள் சர்ஜரி இதில் எல்லாம் வந்து அந்த நரம்பை வந்து நாங்கள் டச் பண்ணுறனால அந்த நரம்புகள் வந்து சில நேரம் வந்து பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. இந்த முகவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ஐட்ரோஜெனிக் காஸ், அதாவது நாமளே டாக்டர்கள் வந்து செல்ஃபாக உருவாக்குறது. பட் இது வேணும்னே உருவாக்குறது இல்லை. இது எதேச்சியாக அந்த நரம்பை தொடரனால வரக்கூடிய சில பிரச்சனைகள். இது கூட நான் ஐட்ரோஜெனிக் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராமா, அதாவது அடிபடுறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காது எலும்பு வழியா இந்த நரம்பு வந்து வர்றனால நம்ம ஜென்ரலாக பார்த்துருக்கோம் இல்லையா, அடிபடுறவங்களுக்கு காது எலும்பு இந்த டெம்பரல் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீட்ரஸ் ஸ்பாட், இந்த இந்த பீட்ரஸ் ஸ்பாட் வழியாக தான் இந்த ஃபேஷியல் நர்வ் வந்து உள்ளே போய் வெளியில் வருது. ஸோ அடிபடுறவங்களுக்கு இந்த காது எலும்பு கட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த நரம்பு வந்து பாதிக்கிறதுக்கு, அந்த நரம்பும் கட் ஆகிறதுக்கோ இல்லை அந்த நரம்பு வீக் ஆகிறதுக்கோ இல்லை அந்த நரம்பு வந்து பார்ஷியலாக டேர் ஆகிறதுக்கோ கிளியறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயங்களில் வந்து இந்த முகவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடிபடுறவங்களுக்கு சில பேர்த்துக்கு உடனடியாக அடிபட்ட உடனேவே ஆன் த டேவே வந்து இந்த நரம்பு பாதிப்பு வரும். சில பேர்த்துக்கு அடிபட்டு அந்த எலும்பு உடஞ்சதுக்கப்புறம் அந்த பாதிப்பு க்யூர் ஆகும்போது ஏற்படக்கூடிய வீக்கத்தினால வந்து இந்த மாதிரி ஃபேஷியல் நர்வ் பாதிப்பு, அதாவது இந்த பெல்ஸ் பால்சின்னு சொல்லக்கூடிய இந்த முகவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஐட்ரோஜெனிக் காஸ், இந்த பீட்ரஸ் டெம்பரல் பாண்ட் அந்த உடையிறது வந்து சில வித்தியாசங்கள் இருக்குது. ஒன்று வந்து லாங்கிடியூடினல் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம், இன்னும் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகி உடையும் போது, ஏன்னா இந்த பீட்ரஸ் பார்ட் வந்து நம்ம மூளை உரையோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறனால சில நேரம் அடிபட்டு அந்த மூளை உரை கிழிஞ்சிருச்சுன்னா அது மூலமாக அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒன்று காது வழியாகும், சிஎஸ்எஃப் ஆட்டோரியா அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக சிஎஸ்எஃப் ஆட்டோரியாங்கிறது எப்போ வரும்னா வந்து அந்த லாங்கிடியூடினல் ஃப்ராக்சரில் வந்து சிஎஸ்எஃப் ஆட்டோரியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த லாங்கிடியூடினல் ஃப்ராக்சரில் வந்து டிம்ஃபானிக் மெம்பரேன் சொல்லக்கூடிய அந்த காது ஜவ்வும் வந்து கிழிஞ்சிரும். அது வந்து லாங்கிடியூடினல் ஃப்ராக்சரில். ஏன்னா லாங்கிடியூடினல் ஃப்ராக்சர்னால் இந்த எக்ஸ்டர்னல் இயர்லேருந்து உள்ளே இருக்கிற காது வரைக்கும் அது வந்து அடிபட்டு உடஞ்சிடுறது. அந்த பேஷண்ட்ஸுக்கெலாம் வந்து காது வழியாக நீர் வரும். சில பேஷண்ட் இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பேஷண்ட்ஸ் வந்து இந்த டிம்ஃபானிக் மெம்பரேன்னு சொல்லக்கூடிய அந்த காது ஜவ்வு நார்மலாக இருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த மூளை வர கிழிஞ்சு வர்ற நீர் வந்து காதுக்குள்ளே சேர்ந்து அது வந்து அந்த ஈஸ்டேச்சியன் டியூப் வழியாக மூக்கு வழியாக சிஎஸ்எஃப் ரைனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கு வழியாக நீர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடிபடுறவங்களுக்கு இந்த காது எலும்பு உடஞ்சா காதுலேயும் நீர் வரலாம், காதில் ரத்தம் வரலாம், மூக்குலேயும் நீர் வரலாம், மூக்குலேயும் ரத்தம் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த நரம்பு அடிபடுறனால வரக்கூடிய பாதிப்புகள். இந்த அடிபட்டு வரக்கூடிய ஃப்ராக்சரில் நரம்பு பாதிப்பும் வரும். அந்த நரம்பு பாதிப்புக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். உடனடியாக வந்துச்சுன்னா சில நேரம் அந்த நரம்பு ஃபுல்லாக கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் லேட்டாக வந்துச்சுன்னா வீக்கத்தினால வருதுன்னு அர்த்தம். ஸோ உடனடியாக வந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் சரியாகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதே கொஞ்சம் லேட்டாக வர்ற பாதிப்புகள் நம்ம ஸ்டீராய்டு மருந்து கொடுத்து சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபேஷியல் நர்வ் பாதிக்கப்பட்டு முகவாதம் வரக்கூடுறதுக்கான வாய்ப்புகள். ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன், இன்னொன்று வந்து ஐட்ரோஜெனிக் ஆப்ரேஷன் பண்ணும்போது நடக்கலாம், இன்னொன்று வந்து ட்ராமான்னு சொல்லக்கூடிய அடிபடக்கூடிய நேரத்தில் அந்த எலும்பு உடையறனால வரலாம். கடைசியாக டியூமர், அதாவது மூளையில் ஏற்படக்கூடிய சில வகையான கட்டிகள் வந்து இந்த நரம்பை அமுக்கிறனால அதனாலையும் இந்த நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு முகவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதனால உங்களுக்கு முகவாதம் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் மருத்துவரை பார்த்து மாத்திரைகளோ இல்லை அறுவை சிகிச்சையோ நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் இந்த முகவாதம் சம்பந்தப்பட்ட வேறு சில பதிவு மூலமாக உங்களை சந்திக்கிறது வரைக்கும் மீண்டும் விடைபெறுவதில் நன்றி, வணக்கம்.